பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு மாதத்திற்காய் ஸ்தோத்திரம். காரணம், இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். 8ஆம் மாதம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபை என்று தான் சொல்லுவேன். ஒவ்வொரு இந்த வருஷத்தில் நினச்சி பாருங்க, 7 மாதங்கள் அந்த எத்தனை அற்புதமாய் நடத்தி வந்தார். நமக்கு தெரிந்தவர்கள், அறிமுகமானவர்கள், எத்தனையோ உறவினர்கள் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இருந்தவங்க இன்றைக்கு இல்லை. ஆனாலும் நாம் நிற்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். அப்படின்னா எதனால? சுயபலத்தால் அல்ல, ஆழ்பலத்தால் அல்ல, அறிவு பலத்தால் அல்ல, பணபலத்தால் அல்ல, தேவனுடைய கிருபையினால். அந்த கிருபையை நினைத்து நன்றி செலுத்துவோம். இந்த 8ஆம் மாதத்திலே உங்களோடு பேச வேண்டும் என்று நெடுநேரம் காத்திருந்து ஜெபித்த போது கர்த்தர் ஒரு வாக்கை கொடுத்தார். அந்த வாக்கு எனக்கே பெரிய ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலையே அப்படின்னு கூட நான் யோசிச்சதுண்டு. அது என்ன வசனம்? இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்களும் தயவு செய்து ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. என்ன பிரதர், உங்கள் பைபிளை தான் எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்து, எங்கே இருந்தாலும் நான் சொல்கிற வார்த்தை சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குறக்காவது உங்கள் வேதாமத்தை கையில் எடுத்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்தை எல்லாரும் கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாபாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாபாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாபாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாபாலே துதிக்கிறோம் நாதா. தனிமையிலே ஐயா, தனிமையிலே என் தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றீர் நன்றி ராஜா, தாயை போல தேற்றினீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாபாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா,
நாமளே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த 7 மாதங்களும் எத்தனையோ ஆபத்துக்கள் நமக்கு வந்திருக்கலாம். போகிற பாதையில், நடக்கிற வழியில் எத்தனை ஆபத்துக்களோ நம்ம நினச்சி பார்த்தா ஆமாம் அப்படிமோ. உதாரணமாக பாருங்கள், ஒரு சின்ன கல். அன்றைக்கி ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. கொஞ்சம் ஆசை அந்த அம்மாவுக்கு, சின்ன வயசு, பாவம் 20-25 வயசுக்குள்ளே இருக்கும். ஹீல்ஸ் போடணும்னு ஆசை. பேசாமல் இருந்திருக்கலாம். நல்லா நார்மலாக செருப்பு போட்டு போனாலே இன்றைக்கி தரை ஒழுங்காக இல்லை, ரோடு ஒழுங்காக இல்லை. இவங்களுக்கு ஹீல்ஸ் போட்டு போய் கீழே ஒரு சின்ன கல் தான் அரைச்சி கீழே விழுந்தாங்க. அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க, பிரதர் கால் 10 நாளாக நடக்க முடியல. எனக்கு அன்பானுடைய, நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்திலே கர்த்தர் காக்கிறார், அதிசயம் செய்கிறார். நாம் சோர்ந்து போகிற நேரத்தெல்லாம் நம்மை தூக்கி எழுப்புகிறார், சுகம் தந்து தாங்குகிறார். தனிமை எல்லா மனிதருக்கும் வரும். சில நேரம் இரவில் வரும்போது அந்த தனிமை அநேகரை வாட்டுகிறதை பார்க்கிறோம். சிலர் நோயினால், சிலர் பல நினைவினால், சிலர் எதிர்காலத்தை குறித்து தனிமை வாட்டுகிறது. இந்த தனிமையிலே துணை யார் நிற்க முடியும்? அவர் ஒருத்தர் தான். தாயை போல தேற்றினார். அப்படி காத்து வந்த தேவனுக்கு இந்த 8ஆம் மாதம் அடியெடுத்து வைத்திருக்கிற நீங்களும் நானும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும்னா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இதை சொல்லுங்க. இப்போது உங்கள் கையில் வேதாகமத்தை எடுத்திருப்பீங்க, எல்லாரும் எடுத்திருப்பீங்க. தாராளமாக இப்போது நீங்களும் வாசிக்கலாம். இங்கே நான் வாசிக்க சொல்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 21வது வசனம். 28-21. கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும் தமது வேலையாகிய அபூர்வமான வேலையை நிறைவேற்றவும் அவர் பெராக்சிம் மலையிலே எழும்பினது போல எழும்பி கிபியோனின் பள்ளத்தாக்கிலே கோபம் கொண்டது போல கோபம் கொள்வார். நல்லா கவனிங்க, அருமையான ஒரு வாக்குத்தத்தம். மறுபடியும் அந்த வசனத்தை பாருங்க. கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியை. அதாவது கிரியையிலேயே பலவிதம் இருக்கு. அபூர்வம் என்றால் என்ன? தமிழ் எழுத்துல எப்பவுமே பாருங்க, ஒரு எழுத்துக்கு ஆனா முன்னாடி சேர்த்தோம்னா உடனே அது மாறிடும். உதாரணமாக சொல்கிறேன் பாருங்க, இப்போ பூர்வம் அப்படின்னு எழுதுகிறோம், அதுக்கு பக்கத்தில் ஆனா போட்டால் என்ன ஆகும்? அபூர்வம். இப்போ ஜீரணம் சாப்பிட்ட உடனே டாக்டர் கேட்பாங்க, என்ன சார் கொஞ்சம் ட்ரபிள், என்ன ஜீரணமாக மாட்டேங்குது. அந்த ஜீரணத்துக்கு பக்கத்தில் சேர்த்திங்கன்னா என்ன ஆகும்? அஜீரணம் வந்தால் ஆபத்து. விசுவாசி உங்களுக்கு எனக்கும் ஆயிட்டமோ இல்லையோ பேர் சொல்லிக்கிறோம்.
அதுக்கு பக்கத்தில் ஆனாவை சேர்த்து பாருங்க, அவிசுவாசி. அர்த்தமே மாறிடும். அதே போல் மங்களம். இன்றைக்கி மங்களத்தை பற்றி நாம் பாடுறோம். ஏன்னா வேதத்தில் மங்களத்தை குறித்து அழகாக எழுதியிருக்கு. கல்யாணத்துக்கு பண்ணின எல்லாருக்கும் அந்த மங்களத்தை தெரியும். ஏன்னா அநேக நேரம் நம்ம பாடுவோம். சீரசுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதித்யநாதனுக்கு சுப மங்களம். சீரசுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதித்யநாதனுக்கு சுப மங்களம். பாரிருநீதனுக்கு பரம பொன்பாதனுக்கு, பாரிருநீதனுக்கு பரம பொன்பாதனுக்கு, நேரனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, சீரசுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதித்யநாதனுக்கு சுப மங்களம். ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். ஆதிசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணனுக்கு, நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணனுக்கு, பொதுமனு தோழனுக்கு உயர்மனு வேலனுக்கு, பொதுமனு தோழனுக்கு உயர்மனு வேலனுக்கு, சீரசுநாதனுக்கு ஜெய மங்களம், ஆதித்யநாதனுக்கு சுபமங்களம். இந்த மங்களத்துக்கு பக்கத்தில் ஆனாவை போட்டு பாருங்க, என்ன வந்துடும்? அமங்கலம். சுபம் அப்படிங்கிறோம். அதுக்கு பக்கத்தில் ஆனாவை சேர்த்து பாருங்க, அசுபம். தமிழில் ஒரு எழுத்தை சேர்த்தாலே அதுக்கு அர்த்தமே என்ன செஞ்சிடும்? மாறிடும். அபூர்வம் என்றால் என்ன? பூர்வத்துக்கு ஆப்போசிட்டு அபூர்வம். ஏன்னா நம்ம படிக்கும்போது சொல்லி கொடுத்துருப்பாங்க, எதிர் சொல். ஏன்னா ஆண்டனிங்ஸ் அனானிங்ஸ்னு நம்ம என்ன செய்வோம்? சொல்லிக்கிறோம். ஆப்போசிட். ஏன்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்கள் படிச்சிருப்பீங்க, இதுக்கு எதிர்பாதம் என்ன, இதுக்கு எதிர்பாதம் என்ன படிச்சிருப்பீங்க. இங்கே பார்க்கிறோம், அபூர்வம் என்றால் என்ன? ஐயா, அபூர்வம் சொன்னால் இதுவரை பார்த்ததில்லை, பார்க்காத ஒரு காரியத்தை பார்த்தா அது என்ன சொல்லுவோம்? அபூர்வம். இன்னைக்கு கொடைக்கானலுக்கு ஊட்டிக்கெல்லாம் போகிறீங்க, சுற்றுலா போகிறீங்க. அங்கே போகும்போது ஒரு ஃப்ளவர் கண்காட்சி வைக்கிறாங்க, மலர் கண்காட்சி. அதில் குறிஞ்சி போய் எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா மலரும்? 12 ஆண்டுக்கு ஒரு முறை தான் மலரும். அது மலர்றத ஆச்சரியமாக பார்க்குறதில்ல, அது அபூர்வமாக பார்க்குறோம். அநேக நேரங்களில் இந்த அபூர்வங்கிறது தமிழ் வார்த்தை அப்படின்னு சொல்லிட முடியாது, சான்ஸ்கிரிப்ட்லேருந்து வந்ததுனால அபூர்வம் என்று சொல்லிக்கொள்ளுகிறோம். அதை கிராமங்களில் அருவமாக இருக்கும்பாங்க. இன்றைக்கி யாராவது ஒருத்தர் நமக்கு அதிகமாக பழக்கப்பட்டவங்க ரொம்ப நாள் வராமல் இருந்து அப்படி வந்திருந்தாங்கன்னா, என்ன அபூர்வமாக இருக்குது, திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க. எனக்கு அன்பாளே, ஆண்டவர் யார்? கர்த்தர். இப்போ வசனத்துக்கு வாங்க. கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியை, அவர் அபூர்வமான கிரியைகளை செய்கிறவர். இந்த 8ஆம் மாசத்துல உங்களுக்கு பூர்வத்தில் நடந்ததல்ல, அபூர்வமான கிரியை செய்வார். ஏன்னா சங்கீதக்காரன் சொல்லுகிற 37ஆம் சங்கீதத்தில், தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகள் கண் காணவும் இல்லை, காதுனால கேட்டதும் இல்லை, இருதயத்தில் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றினதும் கிடையாது. அவ்வளவு அற்புதமான காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறார். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு போனீங்கன்னா அபூர்வத்தை நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பீங்க, கடை பக்கம் போகும், ஒன்றும் இருக்காது, ஒரு தகர டப்பால் வளைச்சி ஒரு லைட்டை போட்டு வச்சுருப்பான். எவ்வளோ அழகாக இருக்குங்க. நம்ம பார்த்தா என்ன தெரியும், இதுக்கு தான் சொன்னியாக்கும் அப்படிமா. ஏன்னா அபூர்வம் என்றால்
ஒவ்வொரு காரியத்திலும் அபூர்வங்கள் இருக்கிறது. உதாரணமாக பாருங்க, ஒரு சமயத்தில் பேதுரு மீன் பிடித்துக்கிட்டு இருந்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அவர் பெர்மனண்டாக மீன் பிடிக்கிற ஃபிஷர்மேன், ப்ரொஃபஷனல் ஃபிஷர்மேன் யார்? பேதுரு. ஏன்னா நம்ம அடிக்கடி இந்த பேதுரை பற்றி பாடுறோம். மீனுக்கார பேதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் சீசங்க. மீனுக்கார பேதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் சீசங்க. பால மீன் நானுங்க, வஞ்சர மீன் நானுங்க, பால மீன் நானுங்க, வஞ்சர மீன் நானுங்க. ஏசு ராஜா விரும்புகின்ற சுறா மீன் நானுங்க, சுத்த மீன் நானுங்க, மத்திலி மீன் நானுங்க. ஏசு ராஜா விரும்புகின்ற சுத்த மீன் நானுங்க. மீனுக்கார பேதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் சீசங்க. நம்ம ஆண்டவருக்கு பிடிச்ச உணவுங்க. 5 அப்பம் 2 மீனுங்க, நம்ம ஆண்டவருக்கு பிடிச்ச உணவுங்க. மீனுக்கார பேதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் சீசங்க. மீனுக்கார பேதுரு நானுங்க, ஏசப்பாவின் முதல் சீசங்க. பால மீன் நானுங்க, வஞ்சர மீன் நானுங்க, பால மீன் நானுங்க, வஞ்சர மீன் நானுங்க. ஏசு ராஜா விரும்புகின்ற சுறா மீன் நானுங்க, சுத்த மீன் நானுங்க, நெத்திலி மீன் நானுங்க. ஏசு ராஜா விரும்புகின்ற சுத்த மீன் நானுங்க. இந்த பேதுரு ப்ரொஃபஷனலாக மீன் பிடிக்கிறான், அவனுக்கு தெரியாத ரகசியமே கிடையாது. ஒரு நாள் போய் ராத்திரி முழுக்க தேடுனா ஒன்றுமே கிடைக்கல. வெறும் படகோட வந்து கரையில் நிற்கிறான். அப்போ இயேசு வருகிறார். வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்க பார்க்கலாம். பின்பு அவர் கெனேசரேத்து கடலருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது அப்படி வசனத்தை கேட்க ஒரு கூட்டம் வந்திருக்கு. அதே நேரத்தில் அப்பொழுது கடற்கரையிலே 2 படகுகளை அவர் கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி அந்த படகுல இருந்து இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தாங்க. ஏன்னா ஒன்றும் கிடைக்கல, வெறும் வலையாவது சரி பண்ணி வைப்போம், நாளைக்காவது தொழிலுக்கு என்ன செய்யணும், போகணும்ல. எப்பவுமே பாருங்க, தொழிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆயுதத்தை சுத்தம் பண்ணாத எவனும் சம்பாதிக்க முடியாது. தொழிலுக்கு போக முன்னாடி என்ன செய்யணும், கரெக்டாக ஆயுதத்தை ரெடி பண்ணி வைக்கணும். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இது சரியில்லை அது சரியில்லை என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. இந்த மீன் பிடிக்கிறவங்கிட்ட ஒரு வழக்கம் உண்டு. வலைகள் கரெக்டாக ஏதாவது கடிச்சிருக்கும், ஏதாவது ஒரு பூச்சி கடிச்சிருக்கும், ஒரு அட்டை கடிச்சிருக்கும், அல்லது கடலுக்குள்ளே இருக்கிற எத்தனையோ படைப்புகள் ஆண்டவர் படைச்சிருக்கிறது நமக்கு தெரியாது. அபூர்வமான கிரியைகள்லாம் இருக்குது. ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போனீங்கன்னா அதனுடைய தேசிய பறவை எது? லாஃபிங் ஜாக்காஷ். ஆஸ்திரேலியாவுடைய தேசிய பறவை லாஃபிங் ஜாக்காஷ். அப்படி மனுஷனை மாதிரி என்ன செய்யும், சிரிக்கும். அதே போல் நைட்டிங்கேல்ங்கிறானே, நைட்டிங்கேல் எப்படி என்ன செய்யும், பாடும். நம்ம நாட்டில் குயில். பாரதி சொன்னானே, கண்டதோர் காட்சி கனவினிலே விந்துரைக்க மாட்டாத விந்தையடா, ஆசை கடலின் அமுதமடா, அற்புதத்தின் தேசமடா நானே குயில் பாட்டு. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேசிய பறவை மயில். எத்தனையோ விதவிதமாய் என்ன செஞ்சிருக்காரு இறைவன் படைப்பில். அபூர்வமான காரியங்கள் ஏராளம் ஏராளம். மேகத்தை பார்த்தோன்னா மயில் ஆடுறதை பார்த்தாலும் அது ஒரு அபூர்வமாக இருக்கும். நீங்கள் எத்தனை இடத்துல பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியாது. நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்ததில்லை, சொல்கிறது தான் கேட்டிருக்கேன். மேகத்தை கண்ட உடனே அப்படியே என்ன செய்யும், மயில் தோகை விரித்து ஆடும். போகட்டும். எனக்கு அன்பானே, இவங்க இந்த தொழிலுக்கு போகிறவங்க ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சி தேடி பிடிச்சி ஒன்றுமே கிடைக்கல, வெறும் படகோடு தான் நிற்கிறாங்க. அப்படி நிற்கிற போது
வலைகளையாவது சரி பண்ணி வைப்போம் அப்படின்னு வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அந்த படகுல ஒன்று யாருடையதா இருந்துச்சு? அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். ஒரு படகு, அதுல இயேசு ஏறினார். அதுல அந்த படகு யாருடையதா இருந்துச்சு? சீமோனுடையதா இருந்தது. சீமோனுடையதா இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டு ஆண்டவர் சொன்னது என்ன? கொஞ்சம் உன் படகு என்ன செய்ய? தண்ணிக்குள்ள தள்ளிட்டு போ அப்படின்னார். அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். எல்லாம் பாருங்க, எந்தெந்த இடத்துல பிரசங்கம் பண்ண. இன்னைக்கு வீடியோ இருக்கிறதுனால அப்படியே ஒருத்தர் தண்ணியில மேந்துட்டு போற மாதிரி பாட்டு போடுறாங்க. சிலர் அப்படி புல்லுத்தரையில் போய் நின்று பாடுறது எங்கேயோ இப்படி எங்கேயா உட்காந்து பாடியிருப்பாங்க. அப்படி சீனரிஸ் காட்டுறது. கலையத்தில் புல்லுக்கு நடுவில் அப்படி தண்ணிக்குள்ளே நின்றுட்டு பாடுற மாதிரி இருக்கும். எனக்கு கண்பார்வையிலே அந்த காலத்தில் அப்படி இல்லை. அவர் உண்மையிலேயே தண்ணியில் உட்காந்து பிரசங்கம் பண்ணினார். கடலில் உட்காந்து எப்படி பிரசங்கம் பண்ண முடிஞ்சிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா கடல் ஒரு பக்கம் என்ன செய்யும்? அலைகள், ஓன்னு சத்தம், காற்று. இந்த சத்தத்தில் இப்படி சாதாரண பேசினா கிடைக்குமா? இல்லை அங்கே போய் ஒரு ஜெனரேட்டர் கொண்டு ஆம்பிளிஃபயர் வச்சு என் அன்பிற்கினியவர்களேன்னு பேசியிருப்பாரா? இல்லைங்க, அவர் சாதாரணமாக உட்காந்து பேசியிருப்பார். எப்படி? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். இரக்கம், இப்படி பல காரியத்தை சொல்லியிருப்பார். ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எல்லா கூட்டமும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரம் எல்லாம் முடிஞ்ச உடனே, எப்பா இப்போ போய் என்ன செய்ய? உன் வலையை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் உன் படகை என்ன செய்ய? போடு அப்படின்னார். அப்படி போட்ட உடனே அவனுக்கு எவ்வளவு மீன் கிடைச்சான்? வலை கிளியத்தக்க. அது வரைக்கும் அவன் அப்படி பார்த்ததே இல்லை. அதனால தான் வாயிலிருந்து வருது அபூர்வமான காட்சி. உடனே சொன்னான், பிரமிச்சு சொன்னான், பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிருமியா? இதுவரைக்கும் அதே கடல், அதே படகு, அதே ஆள், அதே வலை. அவன் பார்த்ததே கிடையாது. ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதித்தா வலை கிழியத்தக்கதாக, அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆசீர்வதிப்பார். எப்படி முடியும்? அவர் அபூர்வமான கிரியை செய்கிறவர். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. சில நேரத்தில் நம்ம எதையோ பார்த்து அபூர்வங்கிறமே. யாரோ கட்டின வீட்டை பார்த்துட்டு இதை மாதிரி நானும் ஒரு வீடு கட்டணும், யாரோ வச்சுருக்க காரை பார்த்துட்டு இதை மாதிரி நான் ஒரு கார் வாங்கணும். கேட்குறீங்க, அவரை மாதிரி கேட்காதீங்க. ஆண்டவரே, இதை விட யாருமே வச்சிருக்காத அளவுக்கு எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு கேட்டு பாருங்க. ஏன்னா அவர் செய்கிற ஆசீர்வாதம் எண்ணி முடியாது. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறந்துடாத. அவர் செய்ய நினைத்திருக்கிற காரியம் உன் கண்ணுக்கு தெரியாது, என் கண்ணுக்கு தெரியாது, நீ காதில் கேட்டதில்லை, அதை இருதயத்தில் தோன்றினதும் கிடையாது. தேவனே, சங்கீதக்காரர் தான் சொல்றார், 37ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, தேவனே நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகள், ஏற்கனவே ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் பண்ணி வச்சிருக்கிறதே என் கண்ணு என்ன செய்யலை, காணவும் இல்லை, காதில் அது கேட்டதும் இல்லை, இருதயத்தால் உணர்ந்ததும் இல்லை. அப்படிப்பட்ட பெரிய ஆசீர்வாதம். இந்த பேதுரு மீனை பார்த்த உடனே, அப்பாடியோ எவ்வளவு மீன், இதுவரைக்கும் இந்த இடத்துல ஒன்றுமே இல்லையே, நான் இதே இடத்துல தானே பார்த்தேன். அபூர்வமான காட்சி. அடுத்த நிமிஷம் சொன்னா, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டுருங்க. அவர் சொன்னார், இல்லைப்பா, நான் உன்னை யாராக மாற்ற போகிறேன்? மனுஷர்களை முடிக்கிறவராய் மாற்ற போகிறேன். இன்றைக்கும் உங்கள் வீட்டில் இது வரைக்கும், நேற்று வரைக்கும் கஷ்டத்துலேயும் கண்ணீர்லையும் கவலையிலையும் வியாதியிலையும் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க, கர்த்தர் என்னை அபூர்வமாய் ஆசீர்வதிக்கிற தேவன், அவருடைய கிரியை எனக்கு அபூர்வமாக இருக்குன்னு சொல்லி பாருங்க, நிச்சயமாக உண்டு. பார்க்கிறதோட விட்டுறாம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கும், அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளின் தேவைகள் சந்திக்கப்படவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, எப்போவாது வந்தீங்கன்னா எங்கள் சபையும் வந்து பார்க்க கர்த்தர் உங்களுக்கு நேரத்தை கொடுத்தாருன்னா வந்து பாருங்கள். சாதாரண பார்வையற்ற மக்கள் அமர்ந்திருக்கிற சபை தான், எளிமையான மக்கள்.
பெரிய எந்த ஆடம்பர ஆடைகள் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. சாதாரணமாக அவங்ககிட்ட இருக்கிற வசதி என்னவோ அதுக்கு தக்க போட்டிருப்பாங்க. வந்து பாருங்கள், பார்த்ததுக்காக எதுவும் செய்யணுமானா செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. வந்து பாருங்கள், கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். பிரதர், நாங்கள் தூரத்துலேருந்தே ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், இதை தாங்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் ஆண்டவருடைய நாமத்தில் நன்றியை செலுத்துகிறேன். புதிதாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், இதில் 2 ஃபோன் நம்பர் வரும். 2லேயும் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. அநேகர் கேட்டீங்க, ஐயா ஒரு QR கோடு போடுங்க. நீங்கள் QR கோடும் இந்த நாட்களில் இனி வரும், நீங்கள் பார்க்கலாம், அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். கணக்கு வைக்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, அதற்கான காரியங்களை உங்களுக்கு சொல்லுவேன். அது மட்டுமல்ல, தபால் வழியாக தொடர்பு கொள்கிறவங்களுக்கு நீங்கள் மணி ஆர்டர் கமிஷன் வச்சு இத்தனை நாள் அனுப்பியிருப்பீங்க. இப்போது போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டுனே ஒன்று கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் மத்திய அரசாங்கம் கொடுத்தது இருக்கும். அந்த அக்கௌண்ட் நம்பர் 36 35 38 89 63. இந்த நம்பரை போய் சொல்லி கேளுங்க. அதில் ஒரு ஃபார்ம் வச்சுருப்பாங்க, அது வழியாக நீங்கள் கட்டினா கமிஷன் கூட செலவழிக்க வேண்டாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போவும் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மாதத்தில் சொல்லியிருக்கீங்க, உம்முடைய கிரியைகளில் அபூர்வமான கிரியைகளை செய்கிறவர் என்று. இந்த உலகத்தில் ஐயா, நாங்கள் இன்னும் பார்க்காத எத்தனையோ ஆச்சரியமான அபூர்வமான கிரியைகளை பண்ணி வைத்திருக்கிறேன். அது ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும், ஒவ்வொருவருடைய வீட்டிலும், ஒவ்வொருவருடைய தொழிலும், உடைய பலவீனத்திலும் உங்களுடைய அபூர்வமான கிரியை விளங்கட்டும் சுவாமி. கடன் பாரத்திலே இருக்கிறவங்களுக்கு அபூர்வமான ஒரு வழியை திறந்து கடனை அடைப்பதற்கு வழி செய்யும். மருத்துவர்களெல்லாம் கைவிட்டிருக்கலாம், ஆனால் நீர் அபூர்வமான கிரியை செய்கிறவர். அன்றைக்கு எசேக்கியாவுக்கு மரணம் நிச்சயிக்கப்பட்ட போது அவன் மறுபடியும் 3 நாளைக்குள்ளே வருவான் என்று எழுப்பினீரே, அந்த அற்புதம் இன்றைக்கும் நடக்கட்டும் சுவாமி. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. இந்த ஊழியத்தை பல ஆண்டுகளாய் தாங்கி வருகிற மக்களுக்காய் ஸ்தோத்திரம், உடைய குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். அப்பமும் தண்ணீருக்கும் குறைவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஐயா மறுபடியும் கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போல் சரீரத்தில் பலன் கிடைக்கட்டும், சோர்வுகள் மாறட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 98421819117 மற்றும் 9442559772.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.